அனைவருக்கும் வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ டே 51. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னென்னா 2024 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாரும், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் எந்த ஃபண்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான். ஃப்ளெக்ஸி கேப் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 23,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்டில் தான் நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் அதுவும் ஒரு பெரிய பங்காக இருக்குது. அதாவது ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் ரிட்டைர்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஃப்ளெக்ஸி கேப்பில் கிட்டத்தட்ட நான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அது எனக்கு பார்த்தீங்கன்னா more than 200% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. போர்ட்ஃபோலியோ பற்றி பார்க்கும்போது நேற்று இருந்த சரிவுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.12% ப்ராஃபிட்டில், அதாவது 13,600 ஒரு ரெக்கவரி ஆயிருக்கு. ஓவரால் கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,33,000 இருக்குது. ஸோ இது மறுபடியும் ரெக்கவரி ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட்டோட நிலைமை கொஞ்சம் சரியில்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எஸ்ஐபி நம்ம பண்ணுறதால என்ஏவி ஒரு நல்ல வேல்யூவில் எனக்கு கிடைச்சிது. அந்த 10ஆம் தேதி நல்லா பண்ணியிருந்தேன். இப்போ என்னோட அடுத்த எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி ஒன்று வருது. ஸோ டெஃபினட்டாக எனக்கு என்ஏவிஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டில் கிடைக்கும். என்னோட யூனிட்ஸும் அதிகமாக கிடைக்கிற நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணுங்கள். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.